மத்திய அரசு மேல இவ்வளவு கோமா ஜிஎஸ்டி போட்டுட்டீங்கன்னு சொல்ற டிஎம்கே, பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கு மேலதான் டாக்ஸ் போட்டிருக்காங்க ஜிஎஸ்டி கவுன்சில். அது மத்திய அரசு போடல, மோடி ஐயா போடல. ஜிஎஸ்டி கவுன்சில் உங்க மந்திரியும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சில் தான் நிர்ணயம் ஆச்சு. அதுல 5% தான் பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கு மேல வரி போடணும். இன்னைக்கு பப்ளிக்கா நியூஸ் பேப்பர்ல வந்திருக்க ஐட்டம் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். 1 kg தயிர் வாங்கினா 100 ரூபாய் பழைய ரேட்டு. அதுக்கு மேல 5% டாக்ஸ் போட்ட பிறகு அது 105 ரூபாய் ஆகணும். ஆனா நீங்க என்ன விலைக்கு விக்கிறீங்க? 120. 5% ஜிஎஸ்டி கவுன்சில் போட சொல்லிச்சு. ஆனா நீங்க எவ்வளவு போடுறீங்க? 1. ரெண்டாவது, லஸ்ஸி, அதாவது இனிப்பா இருக்கக்கூடிய மோர் 27 ரூபாய்க்கு விற்க வேண்டியது பழைய ரேட்டு. 5% ஜிஎஸ்டி டாக்ஸ் போட்ட பிறகு, பிராண்டட் ஐட்டம் போட்ட பிறகு அது 28 ரூபாய் 35 காசா இருக்கணும். ஆனா நீங்க 30 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஜிஎஸ்டி மேல பழி போட்டுட்டு நீங்க ஹையர் ரேட்ட போடுறீங்க, மக்களுக்கு பாரம் சுமத்துறீங்க. அதே மாதிரி பட்டர் மில்க், மோர், அதே மாதிரி மோர் 10 ரூபாய்க்கு விற்க வேண்டியது மோரு, அது மேல 5% டாக்ஸ் போட்டா அது 10 ரூபாய் 50 காசு ஆகணும். 12 ரூபாய்க்கு நீங்க விற்கிறீங்க இன்னைக்கு. அது எப்படி நியாயம்? ஜிஎஸ்டி கவுன்சில் மேல போட்டுக்கிட்டு நீங்க அதிக விலைக்கு விற்கிறீங்க, பழி ஜிஎஸ்டி மேல. ஆனா ஜிஎஸ்டி தான் மத்திய அரசு சொல்றீங்க. மத்திய அரசு இல்ல, உங்க அமைச்சரும் தான் உட்கார்ந்து இருந்தாரு அதே ஜிஎஸ்டி கவுன்சில். ஏகமானதாக எல்லாரும் சேர்ந்து யுனானிமஸா எடுத்த டிசிஷன். இதுல புதுசா ஏழைகளுக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே பண்ணல.